வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் அனைவரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். சவுக்கு சங்கர் எனும் முற்போக்குவாதி. சவுக்கு சங்கர் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கருடைய வீடியோக்கள்லாம் அப்படி இருக்கும். அந்த ரெட்ஃபிக்ஸ் சேனலில் பேசும்பொழுது சவுக்கு சங்கர் சேனலில் அந்த சவுக்கு சங்கர் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, முற்போக்குவாதி, அவரை மாதிரி ஒரு முற்போக்குவாதியே இருக்க மாட்டாங்க. அவரும் அப்படி தான், ஃபெலிக்ஸும் அப்படி தான். ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் இருக்கார், அவர் தான் சொல்கிறேன் நான். அவ்வளோ அசாதாரணமான ஒரு மனிதர்களாக. அப்போ நான்லாம் பேசணும்னு எனக்கு இதெல்லாம் தோணுது. சவுக்கு சங்கர், யூடியூப் ரோட்டர்ஸு மைனரு, இந்த இவங்க 2 பேர்த்த பார்த்து தான் எனக்கு இந்த மாதிரிலாம் நம்மளும் ஒரு வீடியோ போடணும், நம்மளும் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் பேசணும், நம்மளும் ஒரு முற்போக்குவாதி, நமக்கு தெரிகிற அநியாயங்களையும் நியாயங்களையும் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இவங்களை பார்த்து தான். அதுவும் மெயினாக யூடியூப் ரோட்டர்ஸு, சவுக்கு சங்கர், செந்தில்வேலு, இவர்களுடைய காணொலி, அதர்மம் மனோஜ் தான் அதுக்கப்புறம் தான். அதாவது நம்ம பெரியார், அதுக்கப்புறம் தான் பெரியாரை படிக்க ஆரம்பித்து, பெரியாரை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் இறங்கினதுக்கப்புறம் தான் இது நம்மளே கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். அப்போது அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அப்புறம் இவங்கெல்லாம் நம்ம அதர்ம மனோஜ், இவர் ட்ரைப்ஸு. அவர் முன்னாடி ஒரு சேனல்லே இருந்து பிரச்சனையாச்சு பார்த்தீங்களா, அது அப்படி அது அப்படி தான். அப்படியே நமக்கு இவர்களெல்லாம் முற்போக்குவாதிகளை பூரா நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மற்றபடி நம்ம அந்த இவர் நம்ம இருக்காங்களே, அவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைகளாக இருக்காங்களே, அவங்கெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சவுக்கு சங்கர் பேசுகிறதை பார்த்து, அவர் பிஜேபியை அட்டாக் பண்ணதை பார்த்து, அவர் இந்த இந்தியாவில் நடக்கிற அநியாயங்களையும் மற்றுள்ளியங்களையும் தட்டி கேட்பதை பார்த்து தான் நமக்கும் சவுக்கு சங்கர் மாதிரி பேசணும், யூடியூபர்ஸ் மைனர் மாதிரி பேசணும் அப்படிங்கிற எண்ணங்களை நமக்கு வந்தது. ஆனால் பாருங்கள், சவுக்கு சங்கர் ஒரு நிலையான கொள்கை இல்லாமல் ஒரு மனுஷன் அப்படின்னா ஓரளவுக்கு அது நியாயம் இருக்கணும். நமக்கு ஓரளவுக்காவது ஒரு குறைந்தபட்ச நியாயம்னு ஒன்று இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். குறைந்தபட்ச நியாயமோ இல்லை நாணயமோ இல்லைன்னா அப்படின்னா இப்படி சிரிப்பாக சிரித்து சீரழிஞ்சு போய் உட்காந்துருக்கணும். இதுதான் இப்போ சவுக்கு சங்கர் இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ நீ திமுகவுக்கு ஆதரவாக பேசின, பிஜேபியை ஒன்றிய அரசை கழுவி ஊற்றுனேன், எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஃபெலிக்ஸும் அப்படி தான். அவர் கேள்வி கேட்க, இவர் பதில் சொல்ல, அவர் ஆட, இவர் அடிக்க, எல்லாம் அப்படி நல்லா போயிட்டு இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, என்ன எவன் கண்டுபட்டுச்சா என்ன பண்ணிச்சா தெரில, திடீர்னு பார்த்தீங்கன்னா மாறிட்டார். மாறி என்ன மாதிரியான ஆளாயிட்டார் அப்படின்னாக்கா, அப்புறம் திருப்பி அதிமுகவுக்கு சாதகமாக பேச ஆரம்பித்தார். அப்புறம் முதல்ல அதிமுகவெல்லாம் கழுவி ஊற்றினார், அதிமுக பிஜேபிலாம் கழுவி ஊற்றினார் ஆரம்ப காலகட்டங்களில். அப்புறம் அதிமுகவுக்கு சார்பாக பேச ஆரம்பித்தார். என்ன பணத்தை காட்டி இது பண்ணாங்களா, இல்லை இவரே போய் டமான்னு கையில் காலில் விழுந்துட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படி பிஜேபி பக்கம் வர, பிஜேபியோட அண்ணாமலையோட க்ளோஸ் ஆகி, அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச கதை தான், நாடறிஞ்ச கதை தான் அதெல்லாம் சரி. இப்போது நீங்கள் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு மனிதர் இப்போ இன்னைக்கு கைது செய்யப்பட்டார். அவர் மாதிரி ஒரு முற்போக்கான எண்ணங்களை பேசியது இது வரைக்கும் யாரும் இல்லை. எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், அவங்க அப்பா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாருங்கிற ஒத்த காரணத்துக்காக அதை வச்சு இவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு அந்த வேலையை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தோணணும் இல்லையா? வாய் இருக்குன்னு நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, வரம்பு மீறி பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது. பத்திரிக்கை, இப்போ நீ பத்திரிக்கையாளனா இரு, ஆனால் உண்மையிலே ஜெர்னலிசம் படிச்சுட்டு இப்போ நான் ஜெர்னலிசம் படிக்கலை, எனக்கு தெரியாது ஜெர்னலிசம்னா என்னன்னே தெரியாது. இப்போ நீ ஜெர்னலிசம் படிச்சியா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீ படிக்கலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நீ ஒரு கவர்மெண்ட் அரசு ஊழியராக இருந்திருந்தால் நீ இந்த இதுக்கு வந்திருக்கிற. இதில் தேவையில்லாத போய் பிரச்சனைகளை மாட்டி அவங்க கண்டவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவனோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு, அப்புறம் இவனோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு, அப்புறம் அவன் கூட போய்கிட்டு, அப்புறம் இவன் கூட போய்கிட்டு,
வேசித்தனமான வேலை செய்யக்கூடாது. நான் தவறாக சொல்லலை, அதுக்காக தானே பேர். இப்போ இன்றைக்கி இங்கே இருக்கிறது, இங்கே பணத்தை வாங்கிட்டு பேசுகிறது, அப்புறம் நாளைக்கு அங்கே போயிடுறது, அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பேசுகிறது, அப்புறம் அங்கிட்டு போகிறது, அவங்ககிட்ட பணத்தை வாங்கி பேசுகிறது. காணொலியை பார்க்குறாங்க, நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒத்த காரணத்துக்காக அப்படி மாறி 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 போனால் அது என்ன அர்த்தம் இருக்குதோ? நமக்கு ஒரு பொண்டாட்டி வேணும், நமக்கு பிள்ளைங்க இருக்கணும், அவங்களுக்காக வாழணும். அப்போ அந்த பயம் இருக்கும். ஐயோ நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா, நம்மளை கைது பண்ணிட்டு போயிட்டாங்கனாக்கா, நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க வேணா போயிடுவாங்களே அப்படின்னு. ஆனால் எதுவுமே இல்லைங்கிறாங்க. உங்களுக்கு மனைவி இல்லை, பெத்த அம்மா தான். தேவையில்லாத விஷயங்களை ஆழமாக பேச போய் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை ஆழமாக பேச போய் அப்புறம் அந்த மழை பிரச்சனை என்னென்னமோ மழைலாம் கரைச்சி ஊற்றுறாங்க, அதெல்லாம் வந்து நடந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், அது பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். நம்ம மேலே குத்தம் இருக்கவன் தானே அவன் வந்து இந்த போல் பெரிய வேலையை செய்கிறான், இல்லை அப்படின்னா அந்த வேலையை எதுக்கு செய்கிறான், அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ இந்த மிரட்டி பணம் பண்ணுற வேலை எதுக்கு இந்த வேலை? இப்போ நீங்கள் ஒரு மீடியா வச்சுருக்கீங்க, உங்கள் மீடியாவில் நீங்கள் பேசுகிறீங்க, அதை வந்து பல லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, அது வேறு விஷயம், அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். எப்படியும் ஒரு 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் எப்படியா இருந்தாலும் மாதத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பாக பொதுவாக சொல்கிறேன் நான். இப்போ அதுக்கு மேலே மிரட்டி பணம் வாங்குறதுக்கு எதுக்கு இந்த மானங்கட்ட வேலை எதுக்கு? இப்போ எவனையாவத்தனை பிடிக்கிறது, அவன்கிட்ட பணம் நிறையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் ஆளை விட்டு மிரட்டுறது, அப்புறம் ஈடியை வேலை கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் சொல்கிற பணத்தை கொடுக்கலன்னா நாங்கள் சொல்கிறத செய்யாட்டி உங்கள் வீட்டுக்கு ஈடி வரும், ரைடு வரும், அப்புறம் நீங்கள் வழக்கை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறது. இப்படி மிரட்டியே பல இடத்துல வந்து நீங்கள் வந்து கோல்மாலை வேலை பார்த்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்காமல. அது எப்படி ஒரு அரசாங்க ஊழியர் வந்து மாதம் ஒரு 40,000, ஒரு 50,000, ஒரு 60,000 சம்பளம் வாங்கலவங்களுக்கு 500 கோடி ரூபா சொத்து இருக்குது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனா, டாட்டா மாதிரி பிர்லா மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் மேனா? இல்லை, எப்படி ஒரு 500 கோடி ரூபா சொத்து எப்படி வரும்? அப்போது இந்த மாதிரி இந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுற்றிட்டு தெரியுறான் பார்த்தியா, 20,000 புதுசாக முடிச்சுட்டு தெரிஞ்சான்னு சொன்னான் ஒரு முட்டாள். ஏன்னா தமிழினத்தை காட்டி கொடுக்கும் துரோகி அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு ஈடியை வச்சு அவங்கள இவ்வளோ பணம் கொடுத்தா கொடு, இல்லைனா போ அப்படின்னு மிரட்டுறது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த வேலைக்கு பேர் சீட்டிங். நீயும் அண்ணாமலையும் சேர்ந்து சொன்னானாக்கா இடி அதிகாரிகள் ரெய்டுக்கு வரான் பார்த்தியா, முதல்ல அவனை தூக்கி அவனை கை காலை உடைக்கணும், வேலையை காலி பண்ணி கை காலை உடைக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்டா நீ சொன்னா மத்தியில் இந்த ஆர்டர் வாங்காமே நீ ரைடுக்கு போவீங்களா? எந்த முகாந்திரத்தில் வந்து நீங்கள் ரைடுக்கு போகிறீங்க? நீங்கள் யார்கிட்ட ஆர்டர் வாங்கிறீங்க? இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் போயிறீங்க. அப்போது இதெல்லாம் வந்து பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு உத்தி. அவன் குற்றவாளி அல்ல, அவன் வந்து குற்றவாளியே இருக்கட்டும் ஐயா, வரி ஏய்ப்பு பண்ணவனாகவே இருக்கட்டும், வரி கட்டாமல் ஏமாத்துறவனாக தான் இருக்கட்டும். வரி கட்டாமல் ஏமாத்துறது இந்தியாவில் பல கோடி பேர் இருக்காங்க. அவன் ஒருத்தனை மட்டும் பணக்காரனாக இருக்காங்கிற ஒத்த காரணத்துக்காக அவனை டார்கெட் பண்ணி ஏதோ நம்ம 5 ரூபாயோ 10 ரூபாயோ வாங்கிட்டு போ. எதுக்கு டார்கெட் பண்ணணுங்கிறது தான் கேள்வி. உனக்கு அது வேலையா? அவனுக்கு தொழிலா? அவனுக்கு நீ ரவுடியா? நீ ரவுடிசமா? இப்போ உன்ட்டு 500 கோடி இருக்குது, 500 கோடி ரூபா இருக்குது. உன் வீட்டில் ஈடி ரைடு நடந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? நீ உழைச்சி சம்பாரிச்சியா? நீ சம்பாரிச்ச காசுக்கெல்லாம் வரி கட்டியிருக்கியா? நீ சம்பாரிச்ச காசுக்கெல்லாம் எப்படி சம்பாத்தனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் வச்சுருக்கியா? ஒரு பில் புக்கு, ஒரு போக்குவரத்து, நல்லது கெட்டது ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்றுமே இருக்காது. எப்படி ஹவாலா பண்ண மாதிரி லவங்கன்னு 5 50 கோடி 100 கோடி 5 கோடி 10 கோடி 50 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்துச்சுனாக்கா அதுக்கெல்லாம் இப்படி பில்லு போட முடியுமா? எந்த லட்சம் மூஞ்சி வச்சுட்டு பில்லு போடுவோம்? இப்போ 500 கோடி ரூபா 400 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு மேலே இருக்குங்கிறாங்க. உனக்கு மட்டுமே, சவுக்கு சங்கருக்கு மட்டுமே. எப்படி 400 கோடி 500 கோடி சொத்து வரும்? அதுக்கு என்ன இன்கம் ப்ரூஃப் என்ன இருக்குது? உனக்கு ஈடி விட்டு உணர்த்தி உள்ளே போடலாமா? அப்போ நீ அடுத்தவனை கூப்பிட்டு ஒரு சினிமா டைரக்டரை கூப்பிட்டு மிரட்டுற, எனக்கு இவ்வளோ ரூபா பணம் கொடு, இல்லை அப்படின்னா நான் அவனை பற்றி பேசுவேன், தப்பாக பேசுவேன். ஏன் தப்பாக பேசணும்? உனக்கு என்ன இருக்குது? அவன் எதாவது தப்பான வேலை செஞ்சால் அவனை பேசுகிறான், ரைட்டு. அரசியலில் பேசுறதுக்கு நிறையா இருக்குது, எவ்வளவோ குற்றங்கள் இருக்குது. ஆளுங்கட்சி மேலே இருக்குது, எதிர்கட்சி மேலே இருக்குது, பிஜேபி மேலே இருக்குது, ஒன்றியத்து மேலே இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் பேசாமல் பர்டிகுலராக ஒரு தொழிலதிபரையோ இல்லை ஒரு சினிமா தயாரிக்கிறவனையோ டார்கெட் பண்ணி அவனை வந்து அழுத்தம் கொடுத்து எனக்கு 10 லட்சம் கொடு 20 லட்சம் கொடுன்னு வாங்கி இது என்ன போல போகுது?
சரி இப்போ என்ன சட்டத்தின் மேலே எந்த சட்டத்தின்படி உன்னை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க ஒரு அளவும் தெரியல. நீ உள்ளே இருக்கிற. உன்னை நம்பி இருக்கிற உங்கள் அம்மா இருப்பாங்கள்ல, அந்த அம்மா போகிற எது என்ன, அந்த அம்மா போகிற வழி என்ன? உனக்கு பொண்டாட்டி இல்லை ரைட்டு, பிள்ளைங்களும் இல்லை ரைட்டு, நீ ஒரு வெட்டு அனாமத்து, அது உன் பர்சனல், அது வேறு விஷயம். நீ இப்போ உங்கள் அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இப்போ நீ இப்போ உங்கள் கூட இருக்கிற பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, அது வேறு விஷயம். அவங்க அம்மா போவாங்கள்ல அவங்கள விட்டு, அவங்களுக்கு என்ன வழி? இப்போ உள்ள பணம் இருக்குது, அன்பாக ஆசையாக பேசுகிறதுக்கு ஒரு பையன், ஒரு மருமவ, ஒரு பேரப்புள்ள இருக்காங்களா? எப்படியும் 60 வயசு இருக்கும் உனக்கு. எனக்கே 55 56 வயசு ஆயிடுச்சு. எப்படியும் 60 வயசு இருக்கும். இப்போ நீ என்ன பண்ண போகிற? நீயே உங்கள் அம்மாவோட நிலை என்ன? நமக்கு ஒரு அம்மா இருப்பாங்களே, அவங்க மனசு சங்கடப்படக்கூடாது. அவங்க அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணுமே. நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி, எல்லாருமே சொல்லதான், பிக்கிறது வளர்க்குறது ஆளாக்குறது, இதுதான். அதே தான் எல்லாத்துக்குமே. அப்படிலாம் பண்ணவங்களை போய் இன்றைக்கி அக்கடான்னு கொண்டு போய் ஏதோ நீப்பாட்டுக்கு அனாதை மாதிரி விட்டுட்டு நீப்பாட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா, அவங்க போக்கடம் சோறு சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு, ஏதோ நல்லது கெட்டது சமைச்சு கொடுக்குறதுக்கு, சோறு ஒரு கஞ்சி ஊற்றுறதுக்கு, சாப்பிட்டியாமான்னு கேட்குறது கடைசி காலத்தில், அந்திம காலத்தில், இவ்வளோ குடும்பம் அது. எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. இவன் ஏன் மிரட்டணும், பணம் வாங்கணும், பணம் ஜாலியாக இது பண்ணிக்கணும், ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். ஊரில் இருக்கிற அது பர்சனலு நீ எப்படியோ தொலைஞ்சிப்போ, அதை வர்றாங்க, நீ என்னம்மா பண்ணுற, நீ போகிற, அவங்க என்னம்மா பண்ணுறாங்க, அது தேவையில்லாதது. அரசியல்வாதினா அரசியலுக்கு பொது வாழ்க்கை, நீ பொது விஷயத்தை பற்றி, நான் இப்போ பொது விஷயத்தை பற்றி பேசுகிறேன். என்னால் முதல்ல கூட தவறு பண்ணியிருக்கலாம், குற்றம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இனிமேல் குற்றம் பண்ணணுமா? அப்போ குற்றம் பண்ணுனா நம்மளை எவரோ 4 பேர் கழுவி ஊற்றுவாங்களே கமெண்டில் நீ ரொம்ப யோக்கியமாடா மயிறு, நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. அதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம சைலண்டாக நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம காலையில் எழுந்துச்சுன்னா வியாபாரத்துக்கு போகிறோம், சாயங்காலம் வந்துடுறோம், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறேன் நான். ஓரளவுக்கு நியாயமாக நம்ம நடந்துக்கிட்டாரே. நீ 500 கோடி ரூபா 400 கோடி சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கல. நீ இன்னொருத்தரை போய் நீ இவ்வளவு எப்படி பணம் சம்பாதிச்ச, அப்படி பணம் சம்பாதிச்ச, உன்னை நான் கொண்டு மீடியாவில் பேசுவேன், நீ எனக்கு பணத்தை கொடுக்கலன்னா நான் உன்னை நாரை கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது எந்த விதத்தில் அர்த்தம்? நியாயம்? நமக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல. பத்திரிக்கை சுதந்திரம் அப்படிங்கிறது. பத்திரிக்கை அப்படின்னா என்னங்க? பத்திரிக்கை அப்படின்னா இந்தியாவின் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4வது தூணை கையில் வச்சுருக்கிற, அப்போ நான் பேசுகிறேன், 50 பேர் பார்க்குறாங்க. என் காணொலியே குறைச்சலாம் ஒரு 50 பேர் பார்ப்பாங்க, மினிமம் 50 பேராவது பார்த்துருவாங்க. இந்த 50 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கன்னா நான் ஏதாவது நல்ல விஷயம் நான் சொல்லணும்ல. தரதல விஷயத்தை இப்போ நிறைய பேர் பண்ணுங்கள். இப்போ பெண்களை பாருங்கள், இப்போ நிறைய ஆண்களை பாருங்கள், ஆபாசமாக பேசுகிறாங்க, ஆபாசமாக நடிக்கிறாங்க. யூடியூப்பில் வரணும், லைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆபாசமாக பேசுகிறது, ஆபாசமாக நடிக்கிறது, ஆபாச சிக்னல்கள் தர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. பத்தாவது இந்த ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டு அது வேறு இருக்குது, பெரிய டார்ச்சர் பண்ணுது. இப்போ நம்ம ஏன் அதெல்லாம் பற்றி பேசாமல், இப்போ பெண்களை பற்றி பேசாமல், இல்லை சினிமா துறையில் இருக்கிறவங்கள பற்றி பேசாமல், அதெல்லாம் பேசாமல் இன்றைக்கி நம்ம ஏன் அரசியலை பேசுகிறோம்னா, அரசியல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியம். நாடு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்ம தமிழ்நாட்டை எப்படி மீட்கிறதுன்னு தெரியாமல் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாலினுக்கு அப்புறம் எப்படி இந்த நாடு போகுது, என்ன எவன்லாம் இங்கே ஆள போகிறான், நம்மளை என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்க, இந்த மாதிரி சுதந்திரமாக ஒரு வீடியோ போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு 7 லட்சம் சப்ஸ்கிரைபர், 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு சாதாரண விஷயமா? அதை வச்சுக்கிட்டு நீ எவ்வளோலாம் பேர் வாங்கியிருக்கலாம், எப்படி பேசியிருக்கலாம், முற்போக்குத்தனமாக முதல்ல பேசுன மாதிரி இன்னும் பேசிக்கிட்டே இருந்தாக்க எப்படி நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். தவளை தான் வாயால் கடிச்சின்னு சொல்லுவாங்க, தான் தலையை தானே மண்ணள்ளி போட்டுக்குச்சின்னு சொல்லுவாங்க யானையை. அந்த மாதிரி நிறையா இருக்குது. சவுக்கு வருத்தமாக தான் இருக்குது. உங்களை ரொம்ப பிடிக்கும், சவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவரோட பேசின ஆரம்ப காலகட்டங்கள் அவர் பேசின வீடியோக்கெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த எல்லாம் வல்ல அந்த இயற்கை உனக்கு அருள் கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.